அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பிரம்ம முகூர்த்த நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து படிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு கல்வி கேள்வி ஞானம் பெருகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு செயலை நீங்கள் தொடங்குங்க, அது மேலும் மேலும் முன்னேற்ற பாதையில் போகும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் வீட்டு நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்க, மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக குடியிருப்பாங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மந்திரம் சொல்லுங்கள், அதோடைய பலன் உங்களுக்கு அதீதமாக கிடைக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானம் செய்யுங்க, உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அளப்பரிய சக்தி மிகுந்த நேரம் என்பது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு 3 முறை மட்டும் சொல்லி பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். அது என்ன என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்புங்க. இது ஒரு அறிவிப்பு தான், கட்டாயமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக செய்யலாம். வருகிற சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். தினம்தோறுமே செய்கிறோம். அன்றைய நாளில் கொஞ்சம் சிறப்பாக செய்ய இருக்கிறோம். நீங்கள் அதில் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால், அதே போல் உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள், திருமண நாள், சிறப்பு வைபவ நாட்கள் வரும் இல்லையா, அந்த நாட்களில் நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை கண்டிப்பாக செலவு பண்ணுவோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 100 ரூபாய் எடுத்து நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு செலவழித்து பாருங்கள். வாழ்க்கையில் மன நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். அதை மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த தகவலை தவறாமல் சொல்லுங்கள். நான் போடக்கூடிய பதிவுகள் பிடித்திருந்தால் அதை மாதிரி லைக் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் உள்ளங்கையை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை, ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பகவ 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 அப்படின்னு நீங்கள் 3 முறை சொன்னீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் தொட்ட காரியம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். காலையில் ஏஞ்ச உடனே நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதுக்கு குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்காண்டி குளிக்காண்டியே டெய்லி சொல்லணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. குளிச்சுட்டும் தாராளமாக சொல்லலாம், தவறே கிடையாது. ஆனால் எந்திரிச்ச உடனே சொல்கிறதோட சக்தி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.